ஐயோ அம்மா. பேட்மேன் என்னாச்சு பேட்மேன்? அந்த ஜோக்கர் என்ன முதுகுல குத்திட்டான் ஆல்ஃபிரட். நீங்க ஏன் அவனை நம்புறீங்க பேட்மேன்? டே, அவன் என்ன கத்தி வச்சு குத்திட்டான்டா. சீக்கிரமா கேப்சூலுக்குள்ளாடி போங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்க போறோம் ப்ரூஸ்? என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் காத்தம் சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்டா. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் ஒரு பொறுப்பு வரும். யோ ஆல்ஃபிரட், என்ன சைட் பிசினஸா மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? இத பாரு, இதுல யாரையாச்சும் பிடிச்சிருந்தா சொல்லு, பேசி முடிவு பண்ணிடலாம். எனக்கு யாரையும் பிடிக்கல. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த போட்டோஸையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். Why are you gay? நாயே, உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. இல்ல பேட்மேன், கல்யாணம் பண்ண கண்டிப்பா உங்க லைஃப் மாறும், என்ன நம்புங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது ஆல்ஃபிரட். என்ன சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கு தெரியல. நீ பூமர் மாதிரி சொல்றன்றதுக்காக என்னால கல்யாணம் பண்ண முடியாது. உனக்கு என்ன பார்த்தா பூமர் மாதிரி தான்டா இருக்கும். ஒரு பையனை வளர்த்து ஆளாக்கி பாரு, அது எவ்வளவு கஷ்டம்னு அப்பதான் உனக்கு புரியும். யோ, நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? உன்னால முடியாதுடா, அதனாலதான் நான் சொல்றேன். யோ, ஒரு பெரிய சிட்டியே ஒன் மேன் ஆர்மியா பாத்துக்கிற ஒரு பொடி பயலை என்னால வளர்க்க முடியாதாயா? அப்படின்னா ப்ரூவ் பண்ணு ப்ரூஸ். சரியா, ப்ரூவ் பண்றேன். பையனுக்கு இப்ப எங்க போறது? எதுக்கு பேட்மேன் நம்ம வெளியெல்லாம் போய் தேடணும்? நம்ம கிட்டே ஒருத்தர் இருக்கானே. என்னடா சொல்ற? அதான் பேட்மேன், நம்ம ஸ்கூல்ல சுகர் சோபு. அவனு உங்களை மாதிரி ஒரு அனாதை பையன்தான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் தான் வரும். என்னடா சொல்ற? டேய் சுகர் சோபு. ஆமா, நீங்க யாரு? டேடா ஆல்ஃபிரடுடா, தெரியல? தெரியலையே சார். என்னடா இங்க படுத்து தூக்கிட்டு இருக்க? இதான் சார் என் வீடு. எது வீடா? டெய்லி ஸ்கூலுக்கு இந்த அட்டை பாக்ஸ்ல இருந்தா வர? ஆமா சார். ஏன்டா? நான் ஒரு அனாதை சார். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இது தெரியாதா? சொல்லுடா. டேய், எவன்டா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றது? டேய், இவன் கேட்டுடா பண்றா. அவன் வீட்ல சண்டை போட்டு வந்திருக்கான் சார். சண்டை போட்டு வந்திருக்காடா? ஆமா சார். ஏன்டா? பின்ன என்ன சார், நீங்க வீட்ல பைக் வேணும், பல்சர் RS 200 தான் வேணும்னு கேக்குறீங்க. அவங்க NS 200 வாங்கி வச்சிருந்தா கடுப்பாகுமா ஆகாதா? சொல்லுங்க சார். சரிடா, இப்ப இங்க எதுக்கு வந்து படுத்திருக்க? 2 நாள் வீட்டுக்கு போகாம இருந்தாதான் அவங்களுக்கு என் கஷ்டம் புரியும். டேய் சோமு, அந்த குசத்திரி எங்கடா வச்சிருக்கேன்? டிஏட்டா இதை யார்கிட்டயும் சொல்லல. அந்த ஜானி கிட்ட சொன்னேன் சார். நானும் வீட்ல சண்டை போட்டேன், நானும் வரேன், எனக்கும் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி வை, இன்னைக்கு நைட்டு பார்ட்டி பண்ணுவோன்னு சொல்றான் சார். டேய் டாயே, அது இல்லடா, உன் டலபைய பத்தி யார்கிட்டயும் சொன்னியாடி கேட்டடா. யாருகிட்ட சார் போய் சொல்றது? எனக்குன்னு யார் இருக்கா? எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம, உதவியும் கேட்க முடியாம கஷ்டப்படுற அந்த அனாத மனசு அவகிட்ட பார்த்த பேட்மேன். சுகர் சோமு. ஏன் பேட்மேன் அழுறீங்க? தப்பு பண்ணிட்டேன் ஆல்ஃபிரட், தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட விசாரிக்காம சோமுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேனே. அழாதீங்க பேட்மேன், நீங்க பண்ண தப்ப சரி பண்ணலாம். என்ன பேட்மேன் சொல்றீங்க? உண்மையாவா? உண்மைதான் சோமு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேட்மேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எல்லாம் சொல்ல வேணாம் சோமா, நல்லா படிச்சு பேட்மேன் பேரை காப்பாத்தணும், புரியுதா? சரி பிரின்சிபல் சார். உன் பொட்டி படிக்க எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோ. ஸ்கூல் முடிஞ்சதும் வண்டி வந்துரும், ஏறி கிளம்பி வந்துரு, சரியா? ஓகே பேட்மேன். பாத்தீங்களா பேட்மேன் எவ்வளவு சந்தோஷமா ஓடுறா? டேய் சோமு, என்னடா குஜாலா இருக்கேன், என்னடா விசேஷம்? டேய் ஹட்டோரி, பேட்மேன் என்ன தத்து எடுத்துட்டார்டா. சோமு, அப்ப நீ ஒரு அனாதை பயடா.
சோமு நீ என்ன மாதிரிதான்டா. சின்ன வயசுலயே நான் தனிமையோட வழியை உணர்ந்திருக்கேன். தனிமையோட வழி எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். அது கத்து கொடுத்த பாடம் இருக்குது. மச்சி இனிமே ஸ்கூல்லாம் மாசு காட்டலாம்டா. வெய் சோமு, அப்படியே என்னையும் கொஞ்சம் கவனிடா. எல்லாரையும் கவனிக்கிறேன்டா, ஓகேவா? பென்னு எப்பா பென்னு, என்னடா சுகர் சோமுவா பேட்மேன் தத்து எடுத்துட்டாருடா. என்னடா சொல்ற? ஆமாடா. திடீர்னு ஏன்டா? தெரியல, ஸ்கூல் ஃபுல்லா இத பத்தி தான்டா பேசிக்கிறாங்க. இனிமே அந்த நாயை கையிலேயே பிடிக்க முடியாதேடா. என்னடா இவன்கிட்ட லுங்கிய தவிர வேற ஒண்ணுமே இல்லையே, ஆனா 2 பேக் வச்சிருக்கானேன்னு யோசிக்கிறீங்களா? நாங்க அப்படியெல்லாம் யோசிக்கலையே. எல்லாமே ஒரு விளம்பரம் தான்டா. இனிமே நான் பண்ற எல்லாமே இப்படிதான் இருக்கும். வரட்டா? பென்னு, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னதுடா? சின்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான்டா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ரோட்ல ஏதோ பச்சையா கிடந்துச்சு. சரி என்னன்னு பாப்போமேன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசி பிசின்னு இருந்துச்சு. சரி நக்கி பாப்போமேன்னு பார்த்தா ஒரே புளிப்பு. என்னடா எரும மாட்டு சாணியா? இல்ல நியூக்ளியர் வேஸ்டடா. பவர் பிளான்ட்ல இருந்து கொண்டு போயிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துருச்சு போல் இருக்குது. அது தெரியாம நான் அதை நக்கினதால என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுடா. டாக்டர் என்னடா சொன்னாரு? டாக்டர்டா சொல்ல போறாரு, கீழே கந்த ஏட்டா நக்கிப்பாதுன்னு சொல்லி நல்லா வஞ்சு விட்டா அப்படி. டேய் நாயே, அவர் உன் ஹெல்த் கண்டிஷனை பத்தி என்ன சொன்னாருன்னு கேக்குறான்டா. உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்துமே இல்லையா, ஆனா என் மூஞ்சிய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா கூட சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரா. டேய் இந்த நாயோட அலம்பலை என்னால தாங்க முடியலடா, கடுப்பாகுதுடா. மச்சான் வேற மாதிரிடா. ஃபர்ஸ்ட் நாளே அவனுங்களை ஆஃப் பண்ணிட்டிய. சூப்பர்டா. இப்பவாச்சும் இந்த லுங்கிய மாத்தணும்னு தோணலையாடா உனக்கு? டேய் ஹட்டோரி, மறுபடியும் தெருவுலயே போய் படுத்துடலான்னு இருக்குதுடா. இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாயை களி நடு வீட்டுல வச்சாலும் அது எங்கேயோ போய் உருளுமா. அந்த மாதிரிலாம் இருக்குது உன் கதை. டேய் தெருவுல இருந்தப்பாச்சு நிம்மதியா இருந்தேன்டா. இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதுடா ஹட்டோரி. ஏன்டா? இதுதான்டா உன் ரூமு. ரொம்ப நன்றி பேட்மேன். என்னடா பண்ற? இந்த இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்க. வீட்டுக்கு வெளியே தான் நான் பேரண்ட் டீச்சர் எல்லாம். வீட்டுக்குள்ள நான் ஒரு மாதிரி, தெரியுதா? சாப்பாடு ஆல்ஃபிரட் கொண்டு வருவான். சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க்க முதல்ல முடி, இல்லன்னா நாளைக்கு உன்னை வச்சுதான் சாட்டாடி பிராக்டிஸ் பண்ணுவேன். யோ ஆல்ஃபிரட், சாப்பாடு கொண்டு வாயா. கொஞ்சம் இருக்க பேட்மேன். இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். யோ என்னதியா அது? டேய் குருட்டு புட்டா, அது என்னன்னு தெரியலையாடா? என்னதுடா பழைய சோறு மாதிரி இருக்குது? ஆபா நேத்துக்கு நைட்டு நிறைய சோறு மிச்சம் வந்துடுச்சு. ஃபுட் வேஸ்ட் ஆகிடுமே, அதான். ஏன்டா அதுக்கு நான் தான் கிடைச்சனா? வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். கஞ்சா பிஸ்னஸா? ஸ்கூல்ல ட்ரக்ஸ் அப்ளை பண்றா நீ? உனக்கு ட்ரக்ஸ் அப்ளை பண்ற எவன்டா? அது சகாயமா இல்ல இந்த பாயா இல்ல இந்த ஆப்பிரிக்கா குரங்கு டேனியா? டேனியா? இல்ல சோக் ஆயிட்டியா? எனக்கு டேனி பத்தி தெரியாத நினைச்சியா? ஆபரேஷன் டி சுத்திட்டு இருந்தே. டி ஃபார் டாக்கி நினைச்சியாடா? டி ஃபார் டேனிடா. யோ டி ஃபார் டேனியோ இல்ல டேனி